பாஸ்டர் கிரேஸ்வின் ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்டுடைய இன்னொரு எக்ஸைட்டிங் எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாட்காஸ்ட்டில் உறவுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வர்றோம். எப்படி ஒரு ஆரோக்கியமான தனிநபர் தன்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிறது, திருமணத்துக்கு எப்படி ஆயத்தமாகிறது, திருமணத்தை எப்படி நடத்துறது, இந்த ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களையும் கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம், பதில்களை பெற்றுக்கொண்டுட்ருக்குறோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் இன்னொரு எபிசோடை உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த பாட்காஸ்டுடைய டீச்சிங்ஸை அநேகர் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டுருக்கிறீங்க, எங்களுக்கும் தெரியப்படுத்திட்டுருக்கிறீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ப்ளீஸ் கண்டினியூ டூயிங் ஸோ. அதை அநேகருக்கு அனுப்புங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உறவுகளை பற்றி தெரிஞ்சு உறவுகளை நேர்த்தியாக நடத்த வார்த்தையிலேருந்து கற்றுக்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய டீச்சிங்குடைய டைட்டில் மேரேஜ் இஸ் லைக் மேஷ்ட் பொட்டேட்டோஸ். திருமண வாழ்க்கை அப்படின்றது பிசைந்த உருளைக்கிழங்குகளைப் போல. இப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது டைட்டில், அதே போல் இந்த டீச்சிங்கும் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். வாங்க டீச்சிங்குள்ளே போகலாம். ஒரு பேசேஜ், இந்த பகுதி மோசே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதினார். இயேசு கிறிஸ்துவானவர் இதை 2 தடவை கோட் பண்ணுறாரு அவருடைய ஊழியங்களில். அப்போஸ்தலர் பவுல் இதை ஒரு தடவை கோட் பண்ணுறாரு. என்ன பேசேஜ் இது? திருமணத்தை பற்றின மிக முக்கியமான ஒரு பேசேஜ்னு சொல்கிறேன் பாருங்கள். வாங்க எல்லாருமே ஜெனிசிஸ் சாப்டர் 2 verses 24 to 25. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதோடைய 24, 25. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆதியிலேயே தேவன் திருமணம் எப்படி இருக்கணும், திருமணத்துடைய அர்த்தம் என்ன, அதோடைய நோக்கம் என்னன்றத அவர் விவரிச்சிருக்கிறார். முக்கியமாக ஆதாமுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமான விஷயம் பாருங்க. ஏன்னா ஆதாமுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. ஆனால் ஆதாம் சொல்கிறாரு, தகப்பனும் தாயை விட்டு பிரிஞ்சு மனைவியோட இசைந்திருப்பான். இந்த தீமை நோட் பண்ணுங்க, இசைந்திருப்பான், ஒரே மாம்சமாக இருப்பார்கள், நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாமல் இருந்தாங்க. அப்படின்னா 2 பேரும் வேற வேற ஒருத்தர் அப்படின்னு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை பார்த்த மாதிரி இல்லாமல் இருவரும் தனித்தனி நபர்கள், 2 இண்டிவிஜுவல்ஸ், ஆனால் திருமணத்து நிமித்தம் ஒன்றாக இருக்கிறத கர்த்தர் இந்த இடத்துல காமிக்கிறார். They are counted as one. In God's eyes they are considered one. இந்த பேசேஜை இயேசு கிறிஸ்துவானவர் திரும்பவும் கோட் பண்ணுறார். இது மேத்யூ சாப்டர் 19 நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த காலத்து ஒரு யோசனை எப்படி இருந்துச்சுன்னா, என்ன காரணமாக இருந்தாலும் மனைவியை நம்ம விவாகரத்து பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சில பேர் இருந்தாங்க அந்த காலத்தில். அவன் முடி பின்னி இருக்கிற விதம் எனக்கு பிடிக்கல, விவாகரத்து பண்ணுறேன் அப்படின்னு போவாங்களாம். அவர் சமையல் எனக்கு பிடிக்கல, விவாகரத்து பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ ஒரு நாள் சீஷர்கள் இந்த கேள்வியை ஜீசஸ்கிட்ட கொண்டு வர்றாங்க. எது கேட்டாலும் எந்த காரணம்னாவது சொல்லி நம்ம விவாகரத்து பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே அப்போ ஜீசஸ் ஆன்சர் பண்ணுறாரு பாருங்க. அப்போ திரும்பி இந்த பேசேஜுக்கு தான் வர்றாரு பாருங்க. மேத்யூ சாப்டர் 19. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். எவ்வளோ தெளிவாக சொன்னார் பாருங்க. இருவராக கர்த்தர் பார்க்காம ஒரே மாம்சமாக பார்க்குறாரு. ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். திருமணமான உடனே கணவரையும் மனைவியையும் தேவன் ஒன்றாக பார்க்கிறாரு. அந்த உடன்படிக்கை நிமித்தமே அவங்கள ஒன்றாக பார்க்கிறார். எப்போ அந்த ஆணும் பெண்ணும் சபைக்கு முன்பதாக, தேவனுடைய பிரசன்னத்தில், சமுதாயத்துக்கு முன்பதாக, 2 குடும்பங்களுக்கு முன்பதாக வாக்கு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய வர்வ்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பப்ளிக்காக அந்த உடன்படிக்கைக்குள்ளே அவங்க பிரவேசிக்கிறத அறிவிக்கிறாங்களோ, அந்த நேரத்தில் அவங்க கணவன் மனைவியாக அறிவிக்கப்படுறாங்க. அவங்க திருமணத்தின் உடன்படிக்கை அந்த நேரத்தில் அறிவிக்கப்படுகிறது. They are declared as one by the covenant of marriage.
அப்போ திருமணம் ஆன அந்த க்ஷணப்பொழுதுல இருந்தே கர்த்தருடைய கண்கள்ல உடன்படிக்கை நிமித்தம் அவர்கள் ஒன்று. தே ஆர் ஒன். இது ரொம்ப தெளிவா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவங்கள ரெண்டு பேரா கர்த்தர் பார்க்காம திருமணம் வரும்போது, உடன்படிக்கைன்னு வரும்போது கர்த்தர் அவங்கள ஒன்றாக தான் பார்க்கிறார். அதனால தான் வேதத்தில் பல தடவை நம்ம படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான் அப்படிலாம் வரும். அப்போ நம்ம யோசிக்கிறோம், ஏன் சாரால மென்ஷன் பண்ணல, ஏன் ரெபேக்கால மென்ஷன் பண்ணலன்னு. சாரால் மென்ஷன் ஆயிருக்கிறாங்க, ஆபிரகாமுக்குள்ள மென்ஷன் ஆயிருக்கிறாங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமும் சாராலும் ஈசாக்கை பெற்றெடுத்தாங்க. ஆனால் சாரால் இந்த இடத்துல மறைக்கப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்னது? கர்த்தருடைய கண்களுக்கு அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது, ரெண்டு பேரும் ஒருவர். They have become one in the eyes of God. இதை ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு இன்னொரு பேசேஜும் படிச்சு காமிக்கிறேன் வாங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 14-15. ஏன் என்று கேட்கிறார்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவன் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, 15ஆம் வசனத்தை அவர் கேட்கிறாரு, அவர் ஒன்றாக்குனாரே அவங்க ரெண்டு பேரையும் அப்படின்றார். ஒருவனை படைத்தார்னா அது ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னா, திருமண உடன்படிக்கையில கர்த்தர் சாட்சியா இருக்கிறார், அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றாக பார்க்கிறார். He looks at them as one. அதை தான் 15ஆம் வசனத்துல ஒரு மனுஷனை படைக்கவில்லையா அப்படின்ற கேள்வி வரும். அப்படின்னா ஒரு மனுஷனா வெறும் ஆதாம், வெறும் ஒரு கணவர் அப்படின்னு பேசல, அவங்க ரெண்டு பேரும் இணைச்சு கர்த்தர் ஒரு மனுஷன் அப்படின்றார். They are one according to the covenant. But here's the thing, they are one according to the covenant, but not yet in experience. அப்ப திருமணமான அந்த க்ஷண பொழுதே கர்த்தருக்கு முன்பதாக அவர் சாட்சியா இருக்கிறார். கணவனையும் மனைவியும் கர்த்தர் ஒன்றாக மாற்றி இருக்கிறார். They are one according to the covenant. இப்போ இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம சுருக்கமா நம்ம பார்த்துட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ண விருப்பப்படுறேன் பாருங்க. அப்போ கவனன்ட்டுக்கு முன்பதாக, திருமணத்துக்கு முன்பதாக அவங்க ஒன்றாக இல்லை. They are not counted as one. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி பழகிட்டு இருக்கிறவங்க, டேட்டிங் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க, இல்லை எங்கேஜ் அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை பதர் எங்கள் ரெண்டு வீட்டிலையும் பேசிட்டாங்க, நாங்கள் ரெண்டு பேர் தான் ஒவ்வொருத்தர் திருமணம் பண்ணிக்க போகிறோம், நான் கல்யாண டேட்டை குறிச்சிருக்கிறோம், இன்னும் 6 மாதத்தில் 7 மாதத்துலன்னு சொல்லும் போது அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றுன்ற மாதிரி நீங்கள் பேச முடியாது. You are not one until you are married, until you enter into the covenant in the presence of the church, the presence of God, in the eyes of the people in the society, representatives in the society and both the families. திருமணத்துக்கு முன்பதாக நீங்க ஒன்றாக கருதப்படுவது இல்லை. அப்படின்னா அர்த்தம், திருமணம் ஆகிற வரைக்கும் நீங்க உங்களை இணைச்சுக்க கூடாது, சரீர பிரகாரமாக நீங்க இணையக்கூடாது. Premarital sex is a sin, premarital sex is unwise, premarital sex is not right. திருமணத்துக்கு முன்பதான உடல் உறவு தவறானது, அது சரியானது இல்லை, அது பாவம், அது தீமையானது, அது புத்தியீனமானது. இப்போ இதை வெறும் பாவம் புத்தியீனதா மட்டும் பார்க்காதீங்க, அது சரியில்லாத ஒரு விஷயமா நம்ம பார்க்க கற்றுக்கணும். ஏன்னா திருமணம்ன்ற உடன்படிக்கையில தான் ரெண்டு பேரும் ஒன்றாக கருதப்படுகிறார்கள். So don't merge before you marry. Don't merge your bodies. Don't merge your address. இருவரும் ஒரே வீட்டில் குடியிருக்க கூடாது, குடியேறக்கூடாது. அப்போ லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது திருமணம் இல்லை, அதை கர்த்தர் வெறுக்கிறார், அது தீமையானது, அது ரொம்ப முட்டாள்தனமானதுன்னு சொல்வேன். அதை பற்றி நான் ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் நான் டீச் பண்ணியிருக்கிறேன், அதோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், ஞாபகம் வச்சுங்க. பிஃபோர் மேரேஜ் யூ டோன்ட் மர்ஜ் யுவர் அட்ரஸ். அண்ட் நம்பர் 3, டோன்ட் மர்ஜ் யுவர் ஃபைனான்சஸ். கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு வாங்குகிறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து கார் வாங்குகிறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் பணத்தை இணைச்சு நாங்கள் ஃபண்ட்ஸ் ஒன்று வாங்குகிறோம், நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஷேர்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லாதீங்க. See, you are not one, so quit talking like it. கணவன் மனைவி மாதிரி பேசுகிறத நிப்பாட்டுங்க. நான் உன் ஹஸ்பண்ட் சொல்கிறத கேளு அப்படின்னு. பிரதர், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி சொல்கிற மாதிரி இல்லை. அதே போல் நான் உங்கள் மனைவி பேச்ச கேளுங்க அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒரே ஒருத்தர் ஒன்றானது போல நீங்கள் பேசுகிறதையும் நடந்துக்கிறதையும் ஸ்டாப் பண்ணுங்க. குவிட் டாக்கிங் அண்ட் பிஹேவிங் லைக் யூ ஒன், பிகாஸ்
It is a covenant of marriage that makes you one. அந்த திருமண வாக்குறுதி நேரத்தில் அதை தலைமை தாங்குகிற போதகர் சொல்றார் தெரியுமா, இவர்கள் இருவரும் இந்த திரு விவாகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் அறிவிக்கிறோம் கர்த்தருக்கு முன்பதாகன்னு சொல்றாங்கல்ல, அந்த நேரம் தான் அவங்க உடன்படிக்கை நிமித்தம் ஒன்றாகிறார்கள். அது வரைக்கும் அவங்க ஒன்றாக இல்லை. ஒருவேளை ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க இணைய முடியும் அப்படின்னா அது அவங்க விசுவாசத்துல மட்டும்தான். இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க, if there is one thing you can merge before marriage with the one that you are dating and you are intending to get married to, it is faith. உங்க விசுவாசத்துல நீங்க இணையலாம், அது ஒண்ணுதான். அது என்னது? ஒரே விதமான போதனைகளை பெற்றுக்கொள்றது, முடிஞ்சா ஒரே சபையை அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறது, அந்த வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா ஒரே விதமான ஆவிக்குரிய ஞானத்தையும் ஆகாரத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரே இரட்சகரான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு விசுவாசத்தை நீங்க மர்ஜ் பண்ணலாம். அதை தவிர்த்து நீ வேற எதையும் நீங்க மர்ஜ் பண்ணக்கூடாது. குறிப்பாக உங்களுடைய அட்ரஸை மர்ஜ் பண்ணக்கூடாது திருமணத்துக்கு முன்பதாக, உங்கள் ஃபைனான்சஸை மர்ஜ் பண்ணக்கூடாது திருமணத்துக்கு முன்பதாக, உங்களுடைய சரீரங்களை மர்ஜ் பண்ணக்கூடாது திருமணத்துக்கு முன்பதாக. அதை சொல்லி அப்படியே திருமணத்துக்குள்ளே வர்றேன். நீங்கள் திருமணமானீங்கன்னா இது மூன்றையும் நீங்கள் மர்ஜ் பண்ணியே தீரணும், இல்லைனா நீங்கள் திருமண வாழ்க்கையின் நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பிகமிங் ஒன் சீரீஸில் உங்களுக்கு அதை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன், மர்ஜிங் பற்றி. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. என்னதை? உங்களுடைய மர்ஜிங்கை நீங்கள் செயல்முறையில் கொண்டு வர ஆரம்பிக்கிறீங்க. நல்லா கவனிங்க, திருமணத்தை அன்று நீங்கள் ஒன்றாக அறிவிக்கப்படுகிறீர்கள், அந்த திருமணத்தின் நிமித்தம், உடன்படிக்கை நிமித்தம். பட் நவ் எவ்ரி டே இட்ஸ் அ ஜர்னி ஆஃப் பிகமிங் ஒன். தியோலாஜிக்கலி and by the terms of the covenant, the husband and the wife are one. But practically they've just begun in the journey of marriage. இந்த ஒன்றாகிற அந்த பயணத்துக்குள்ள அவங்க இறங்கி இருக்கிறாங்களே, அவ்வளவுதான். Both are declared one according to the covenant, but they are becoming one in the way they think, they see life and they do marriage. அப்போ திருமணத்தை நடத்துறது, வாழ்க்கையை பார்க்கறது, ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுறது, இது எல்லா விஷயத்துலையும் ரெண்டு பேரும் ஒன்றாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க, அந்த பயணத்துக்குள்ளே இறங்குறாங்க. எந்த ஃபவுண்டேஷனில்? திருமண உடன்படிக்கை நிமித்தம் ஒன்றாக இருக்கிறது நிமித்தம் இப்போ ரெண்டு பேரும் அப்படியே ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒன்றாக செயல்படுறதுக்காக இறங்குறாங்க. அதனால தான் திருமணம்ன்றது ஒரு ப்ராசஸ். திருமணம் ஒரு நேரத்தை எடுக்குது. திருமணம் நம்மளுடைய டைமை டிமாண்ட் பண்ணுது. திருமணம் நம்மளுடைய எனர்ஜியை டிமாண்ட் பண்ணுது. ஏன்னா அந்த ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் ஒன் இருக்குது பாருங்க. இந்த ஒன்றாகிற அந்த நேரமும் காலமும் அந்த பிரயாசமும் அந்த பிரயத்தனமும், இதுக்கு டைமும் எடுக்கும், எனர்ஜியும் தேவைப்படும், கமிட்மெண்ட் தேவைப்படும், டிசிப்ளின் தேவைப்படும், வேலை செய்யணும். மேரேஜ் இஸ் ஒர்க். அதனால தான் திருமணத்துக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு ஆண்மகனுக்கு வேலையை கொடுக்குறாரு. ஏன்னா திருமணம் வந்துச்சுன்னா அதுவும் ஒரு வேலை. நீ வேலை செய்ய கற்றுக்கலன்னா திருமணத்தை நீ செய்ய கற்றுக்க முடியாது. ஏன்னா திருமணன்றது ஒரு வேலை, திருமணன்றது என்ஜாய்மெண்ட். எஸ், திருமணத்தில் வாழ்க்கையை கட்ட முடியும், வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், இது எல்லா நன்மைகளும் நடக்கும். திருமணன்றது நல்லது, திருமணன்றது கனம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். Hebrews 13:4 நம்ம படிக்கிறோம், விவாகம் எல்லாருக்குள்ளும் கனம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத நம்ம படிக்கிறோம். மேரேஜ் இஸ் ஆனரபிள், பட் மேரேஜ் இஸ் ஒர்க். So if you're not willing to work on your marriage, you're not ready for marriage. திருமணம்னா என்னது? வெறும் ஷாப்பிங் போகிறோம், ஹனிமூன் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதுவும் இருக்குது. ஆனால் இருவரும் இசைந்து இருக்கிறதுக்கான ஒரு பிரயத்தனம், ஒரு பிரயாசம், இருவரும் இசைந்து இருக்கிறதுக்கான ஒரு பயிற்சி. இட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் ஒன். இட்ஸ் ஒர்க் in becoming one. So that's why I want to let you know that marriage is like the story of two mashed potatoes. ஒன்றாக பிசைந்த உருளைக்கிழங்குகளுடைய கதை தான் ஒரு திருமண வாழ்க்கை. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. உருளைக்கிழங்கு நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுற ஒரு பொருள். முக்கியமாக நம்மளுடைய கலாச்சாரத்தில், நம்மளுடைய குக்கிங் கலாச்சாரத்தில் உருளைக்கிழங்கு நிறைய விஷயத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். முக்கியமாக பூரி கிழங்கு அப்படின்னு வரும்போது, இல்லைனா நம்ம கர்நாடகாவில் மசால் தோசை அப்படின்னு வரும்போது நமக்கு கிழங்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இதில் நீங்கள் பாருங்கள், அவ்வளோ அந்த ருசியான அந்த கிழங்கு பல்லியாவை சாப்பிட்ணுன்னா, அந்த பிசைந்த கிழங்கை சாப்பிட்ணுன்னா அது ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகுது. இதில் 2 கிழங்கை மட்டும் நம்ம இமேஜின் பண்ணலாம் இன்றைக்கி. அதை வச்சு தான் உங்களுக்கு திருமணத்தை உடைய ப்ராசஸை நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். இதில் 2 உருளைக்கிழங்கு மட்டும் இந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்கள், கன்சிடர் பண்ணுங்கள். இது 2 உருளைக்கிழங்குகளை வச்சு தான் திருமணத்துடைய அந்த இணையிற ப்ராசஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். மேரேஜ் இஸ் a story of 2 mashed potatoes. Okay, 2 potatoes that are mashed up together. 2 உருளைக்கிழங்கு இப்போ ஒரே
பல்யாவை பண்ணுன்றதுக்கு எடுத்துகிட்டு வரோம், ஒரே கடையில் வாங்கிட்டு வரோம். ஆனால் 2 கிழங்கும் வேற வேற தோட்டத்திலேருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இது வித்தியாசமான தோட்டம், அது வித்தியாசமான தோட்டம், இதோடைய அட்ரஸ் வேற, அதோடைய அட்ரஸ் வேற. இது எந்த சூழலில் வளர்ந்துச்சோ அது எந்த சூழலில் வளர்ந்துச்சோ, ஆனால் ரெண்டும் வித்தியாசமான ஃபீல்டில் வளர்ந்தது. திருமணம் அப்படிதான். ஆண் ஒரு விதமான அப்ரிங்கிங்கில் இருப்பார், அவர் வளர்ந்த விதம் வித்தியாசமாக இருக்கும். அவர் பார்த்து வளர்ந்த விஷயங்கள் வேற, அவர் படிச்சிருக்கிறது ஒரு சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பெண் அவங்க வளர்ந்த விதம் வேற மாதிரி இருக்கலாம், அவங்க குடும்பத்துடைய யோசனைகள், அவங்க சிந்திக்கிற விதம் வேற மாதிரி இருக்கலாம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திறமைகள், திறன், அவங்க யோசிக்கிற விதம் வேற மாதிரி இருக்கலாம். எப்படி 2 வேற வேற தோட்டத்தில் வளர்ந்த உருளைக்கிழங்கு எடுத்து ஒரே மேஷ்ட் பொட்டேட்டோவாக மாற்றுறோமோ, அதே போல தான் திருமணம்ன்றது 2 விதமான வளர்ப்புகளும் சூழலில் இருந்த 2 நபர்களை எடுத்துகிட்டு வந்து ஒன்றா வாழ சொல்கிறோம். அப்போது கன்ஃபியூஷன் இருக்காதா என்ன? அப்போ ஒரு சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வராதா என்ன? கண்டிப்பாக வரும்னு சொல்கிறேன் நான். திருமண வாழ்க்கையில் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இல்லைன்னா அது திருமண வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிறேன் நான். ஒன்று நீங்கள் 2 பேர் பேசிக்கவே மாட்டேங்கிறீங்க அர்த்தம், இல்லைன்னா நீங்கள் பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். திருமணம்னாலே அதில் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா உங்கள் அப்ரிங்கிங் வேறு, அவங்க அப்ரிங்கிங் வேறு, நீங்கள் வளர்ந்த விதம், யோசிக்கிற விதம் வேறு, பணம் ஒன்று அவங்க யோசிக்கிற விதம் வேறு, நீங்கள் யோசிக்கிற விதம் வேறையாக இருக்கலாம். சாப்பிட்ற பழக்கம்னு வரும்போது அவங்களுடைய ஃபேவரட்டான உணவுப் பொருட்கள் உங்களுக்கும் ஃபேவரட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அவங்க சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட்றாங்கப்பா, ஆனால் உங்களுக்கு சைட் டிஷ் இருந்தால் தான் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் நிற்க முடியும். இது எல்லாமே டிஃப்ரென்சஸ் இருக்குது. 2 டிஃப்ரெண்ட் அப்ரிங்கிங்ஸ், 2 கிழங்குகள் 2 வித்தியாசமான தோட்டங்கள்லேருந்து கொண்டு வரப்படுகிறது. இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னது? இந்த கிழங்கை கொஞ்சம் நல்லா சுரண்டி, மண்ணெல்லாம் அது மேலே இருந்து சுரண்டி, அப்புறம் தோல் கூட ஒரு சில இடத்துல அதை ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி இப்போ பல பழக்குது பாருங்கள் அந்த 2 உருளைக்கிழங்குகளும். இதுதான் வெட்டிங் சினாரியோ. இவர் எப்படி வளர்ந்தாரோ, எங்கே வளர்ந்தாரோ, அந்த அம்மா எப்படி வளர்ந்தாங்களோ, எங்கே வளர்ந்தாங்களோ, ஆனால் இருவரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சம்மந்தம் பேசி, ஒரு 2 பேருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குதாமா, 2 பேர் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு 2 பேருடைய சம்மதத்தை கேட்டு இப்போ அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது பாருங்கள். போய் பட்டு போடு எடுக்கலாம், உனக்கு ஒரு கவுன் எடுக்கலாம், உனக்கு சூட் ஒன்று தைக்கலாம், அப்புறம் கல்யாணத்துக்கு 7 நாளுக்கு முன்னாடியிலேருந்து மேக்கப் ஆரம்பி பொண்ணுக்கு அப்படின்னு ஒரு பியூட்டி பார்லரில் போய் ஒரு டீல் ஒன்று பேசி முடிச்சு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் மாப்பிள்ளை ரெடி ஆகி இவருக்கு நலங்கு ஒன்று பூசி, உங்களுக்கு சந்தனத்தை பூசு, அவங்கள நல்லா பளபளக்க வச்சு ஃபோட்டோக்காரனை கூப்பிட்டு அவனை பாவம் பின்னி எடுத்து அந்த நபரை அவர் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு ஒன்று எங்கே எடுக்கிற, ஏதோ ஒரு ஊரில் போய் எடு அப்படின்னு எடுத்து, அப்புறம் திரும்பி கல்யாணம் தன்னைக்கு காலையில் சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு அவங்கள சொல்லி எல்லாரும் வரதுக்கு முன்னாடி அவங்கள வர வச்சு 3/4 மணி நேரம் அவங்கள ஃபோட்டோ எடுத்து, அதுக்கப்புறம் திரும்பி ரிசப்ஷனில் வர வச்சு அங்கே 48 ஒரு ஆங்கிள் இருந்து ஃபோட்டோ எடுத்து, நீ அங்கே இவர் மடியில் உட்காரு, நீங்கள் 2 பேரும் ஒரே கூல்ட்ரிங்க்ஸில் ஸ்ட்ரா போட்டு குடிங்க அப்படின்னு பண்ணி, நீ இப்படி ஊட்டி விடு, நீ அப்படி சாஞ்சுக்கான்னு சொல்லி எல்லா ஃபோட்டோங்களெல்லாம் எடுத்து எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுன்னா, விசில் அடிக்கிறதுன்னா, அவங்கள பார்த்து பரியாசம் பண்ணுறதுன்னா, சிரிக்குவாங்க, எல்லாரும் கை தட்டுறாங்க, அவங்களுக்காக சந்தோஷப்படுறாங்களா இல்லை பரியாசம் பண்ணுறாங்களான்னு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் இதெல்லாம் என்னது? இதுதான் அந்த வாஷிங் ப்ராசஸ் பாருங்கள். 2 உருளைக்கிழங்கு எடுத்து மேலே சுரண்டி விட்டு நல்லா பளபளக்கு அப்படியே சுத்தப்படுத்தி வைக்கிறாங்க தெரியுமா? அதுதான் வெட்டிங். பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு அடடட ஆனந்தமான வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஃபோட்டோங்களுக்கெல்லாம் அப்படி இப்படின்னு போஸ்ட் கொடுத்து, அடட அவங்களுடைய நடையும் அவங்களுடைய ஸ்மைலும் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஆனந்த கண்ணீர் இருந்தால் கூட அலமாட்டிக்குது அந்த பொண்ணு. ஏன்னா மேக்கப் போயிடுது. 10,000 ரூபாய் கொடுத்து மேக்கப் போட்டு என்னத்துக்கு சும்மா ஆனந்த கண்ணீர்னு அதை வேற அழாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணுறோம்? பார், இது செகண்ட் ஸ்டேஜ். இது எல்லாரும் வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்றான். யாருன்னே தெரில, அவன் என்ன மாதிரி ரிலேஷன்னே நம்மளுக்கு தெரில. ஸ்டேஜில் வந்து கங்க்ராச்சுலேஷன், நம்மளும் தேங்க்யூ சேம் டு யூ, சாப்பிட்டு போங்க. தெரியும் அவன் சாப்பிட்டு வந்து ஏப்பம் விட்டான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லும் போதே. ஆனால் என்ன சொல்கிறோம் நம்ம, போங்க சாப்பிட்டு போங்க அப்படின்றோம் நம்ம. அவ்வளோ ஆனந்தம் நமக்கு. இதுதான் அந்த செகண்ட் ஸ்டேஜ் பாருங்கள். அடுத்ததாக ஒரு ஸ்டேஜ் வருது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறான் தெரியுமா? அந்த 2 சுத்தப்படுத்தின அந்த கிழங்குங்களை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ரொப்பி அதுக்குள்ளே போட்டு விட்றாங்க தெரியுமா? இது என்னது? இதுதான் காரில் அனுப்பி வைக்கிறது. போ, இதுக்கப்புறம் கங்க்ராட்ஸ் கொடுத்தவனாலாம் திருப்பி பார்க்குற மாதிரி இல்லை, வந்தேன் மொய்யை கொடுத்தேன், வாழ்க்கையை நடத்திக்க அப்படின்னு அங்கே இருக்கிற முக்கால்வாசி ஜனங்க அனுப்பிவிட்றாங்க. போ வாழ்க்கை நீ நடத்து அப்படின்னு. அப்புறம் இவங்க ஹனிமூன் போகிறாங்க, ரிட்டர்ன் வர்றாங்க. இதெல்லாம் பாரு பாத்திரத்தில் இருக்குது. இப்போது கிழங்கு தண்ணி சில்லுன்னு இருக்குது, 2 கிழங்குங்க ஒன்று பார்த்துன்னு இருக்குது. ஓகே தான், ஒன்றா இருக்கிற வாழ்க்கையாக்கும் இது. பாரு, நம்ம 2 பேரும் ஒரே பாத்திரத்தில் இருக்கிறோம், நீயும் நானும் ஒன்று அப்படின்ட்டு இப்போ ஆரம்பிக்குது பாருங்க. 3ஆவது ஸ்டேஜ். பாத்திரத்துக்குள்ளே கிழங்கு இருக்குது. பாத்திரம் எங்கே இருக்குது? ஒரு அடுப்பு மேலே இருக்குது. இப்போது கீழே
தீயை பற்ற வச்சாச்சு, அடுப்பு எரியுது, தண்ணி சூடாக ஆரம்பிக்குது. ஹனிமூன் ஸ்டேஜ் முடியுது, இப்போது ஃபனிமூன் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஃபனிமூன் ஸ்டேஜ்னா, கண்ட விஷயத்துக்கும் வாக்குவாதம். நீங்கள் என்ன எந்திரிச்சோன்னா காஃபி குடிப்பீங்களா? ஆமாம், நான் பல்லு விளக்காமலே குடிச்சு எனக்கு பழக்கம், எங்கள் அம்மா அப்படி கொடுத்தாங்க. இவர்கிட்ட இவங்க இந்த அம்மாவை பார்த்து இவர் கேட்குறாரு, நீ எடுத்துகிட்டு வரலையா காஃபி? இல்லை, பாலே நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும், எந்திரிச்சு போங்க, நான் அனுப்பி விட்டேன் அந்த அம்மா. ஐயோ, இது என்ன, அது கதை வித்தியாசமாக போச்சு, நீ இப்படி தான் இருப்பியா மேக்கப் இல்லாமல்? இவர் அதுக்கு இந்த அம்மா, நீங்கள் இப்படி தான் நான் டெய்லி லைஃப்பில் இருப்பீங்க, நான் உங்களை ஃபோட்டோவில் பார்த்து ஏமாந்துட்டேனே. 2 பேருடைய ஹீட் இப்போ அதிகமாகுது பாருங்கள் திருமணத்தில். அவங்களுடைய டிஃப்ரென்சஸை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க, பலவீனங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. they both are now exposed to each other's weaknesses. கல்யாணத்துக்கு முன்பதாக வீக்னஸ் எல்லாம் பெரிய விஷயமா, அவன் நல்ல பொண்ணு சார், அவர் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப பிடிச்சிச்சு, மனசுக்கு பிடிச்சிச்சு அப்படின்றார். இல்லை பரவாயில்ல விடுங்க, அவருக்கு என்ன குறைய இருந்தாலும் அவர் மேலே நான் ஆசை வச்சுட்டேன், அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க அவர் அப்படின்னு அந்த பொண்ணு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சகிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் வருது வெளியே. நீங்கள் இப்படியா, நீ இப்படியா, நீ கண்டதுக்கு இப்படி பேசுவியா, இல்லை நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? 2 பேருடைய பலவீனங்களும் ஷார்ட் கமிங்ஸும் வெளியே வர ஆரம்பிக்குது பாருங்க. சூடு அதிகமாகுது, பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ கிழங்குங்க 2ம் ஒன்னோட ஒன்று முட்டி மோதுதுங்க. இதுதான் திருமணத்தில் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அதான் நானும் அப்பப்போ சொல்லுவேன் பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பையன் பேசுவானா, பொண்ணு நல்லா கேட்டுக்குமா. கல்யாணம் ஆகி புதுசில் பொண்ணு பேசுமா, பையன் நல்லா கேட்டுக்குவானா. கல்யாணம் ஆகி 2 வருஷத்தில் 2 பேரும் பேசுவாங்களாம், ஊரே கேட்டுன்னு இருப்பாங்களாம். ஏன்னா திருமணம்னா டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வரும், அது சில டைம் ஹை வால்யூம் டிஸ்அக்ரிமெண்ட்ஸாக மாறும்னு சொல்கிறேன் நான். இப்போது இந்த பாத்திரத்தில் கிழங்கு ஒன்னோட ஒன்று முட்டி மோதின்னு ஹீட் அதிகமாக 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 இப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டேஜ் வருது பாருங்க. என்ன தெரியுமா இது? அடடட, திருமணம் பண்ணியிருக்கக்கூடாதோ, நான் அவன் மேலே குற்றம் சொல்ல பிரதர், நான் சரியில்லாதவனாக இருந்திருக்கிறேனே அப்படின்னு ஒரு சில பேருக்கு எண்ணம். இன்னும் அவங்க அந்த பக்கத்தில் இருந்து, இல்லை அவர் ஏன் அவரை குற்றப்படுத்திக்கிறாரு, என் மேலே தான் தப்பு இருக்குது, நான் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி. இது எந்த ஸ்டேஜ் தெரியுமா? இப்போது பாயில் ஆக அந்த கிழங்குடைய தோல் லைட்டாக உரிக்கப்படுது, கிழங்கு உடைய ஆரம்பிக்குது. திஸ் இஸ் த ஸ்டேஜ் கால் த brokenness அண்ட் த பீலிங் ஆஃப். 2 டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்லேருந்து வாஷ்ட் அண்ட் க்ளீனுக்கு வந்தோம். வாஷ்ட் அண்ட் க்ளீன்லேருந்து பாய்லிங் வாட்டருக்கு வந்தோம். பாய்லிங் வாட்டர்லேருந்து brokenness அண்ட் பீங் பீல்ட் ஆஃப்ல வந்துட்டோம். உடைக்கப்பட்ட நிலை, தோல் பிஞ்சிட்டு இருக்கிற நிலை. இந்த நேரத்தில் 2 பேரும் பாருங்க, சே கல்யாண வாழ்க்கைனா இவ்வளோ இருக்குமா, இவ்வளோ பிரச்சனையா? சடார்னு ஒரு சில குடும்பங்களில் மாமியார் பிரச்சனை, நாத்தனார், கொழுந்தனார், மச்சனை, சில பேர் அவங்க காயப்படுத்திட்டாங்க, இந்த சொந்தக்கார காயப்படுத்திட்டாங்க, இவங்க ஃபங்க்ஷன் போயே ஆகணுமா, இல்லை அவங்க ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேன், உங்கள் வீட்டில் நான் என்னத்துக்கு வரணும், உங்கள் வீட்டில் ஏன் எப்படி பேசுனாங்க, அவங்க வீட்டில் ஏன் பேசுனாங்க. இது எல்லாத்து மத்தியிலையும் இப்போ தோல் கொஞ்சம் ஓப்பன் ஆகி அந்த கிழங்கு உடஞ்ச நிலையில் நம்ம வரோம் பாருங்கள். திருமண வாழ்க்கையில் அது வரும். அது என்ன தெரியுமா? பாரு, நான் ஒரு சில விஷயத்தில் உடஞ்சி போனவனா இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என்ன நேசிக்கிறார். ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஆண்டவர் என் வாழ்க்கையில் வேலை செஞ்சுட்ருக்கிறார். மனைவி சொல்கிறாங்க, நானும் ஒரு சில விஷயத்தில் கர்த்தர் என் மேலே வேலை செஞ்சுட்ருக்கிறாரு, நானும் இம்பர்ஃபெக்ட் ஆனவங்க, கர்த்தருக்குள்ளே என் மனசு நிறைவாக இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் திருமணம்னு வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஜில் வரோம் பாருங்கள். அக்செப்டன்ஸ்னால் என்னது? சரி வாழலாம், உன் வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு, என் வீக்னஸ் உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் கர்த்தரோடு நம்ம இருக்கிறதுனால, இந்த திருமணம்ன்ற உடன்படிக்கை விட்டு நம்ம ஜம்ப் ஆகாததுனால, பாய்லிங் வாட்டர்லேருந்து கூட நம்ம ஜம்ப் ஆகாததுனால, வா இதை நம்ம வேலை செய்யலாம். தேவன் இருக்கிறார், இதை பற்றி டீச்சிங் ரிசீவ் பண்ணலாம், கவுன்சிலிங் ரிசீவ் பண்ணலாம். ஏற்கனவே படித்த புத்தகங்களுடைய ஞானத்தை கொண்டு வர்றோம், வேத வசனங்களை கொண்டு வர்றோம், சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். Now you begin to work on your marriage. Okay, and this is the stage where I would like to tell you about the hand from above. மேலிருந்து வருகிற ஒரு கரம். ஏன்னா இப்போது பாய்லிங் வாட்டர் பாயில் ஆகுறது ஸ்டாப் ஆயிடுச்சு, தண்ணி கொஞ்சம் அப்படியே மெதுவாக ஆற ஆரம்பிக்குது, கை மேலேருந்து உள்ளே வருது பாருங்கள், பாத்திரத்துக்குள்ளே வந்து அந்த 2 கிழங்கை எடுத்து தோலை முழுசாக உரித்து அந்த 2 கிழங்கையும் உடைச்சி அதை ஒன்றாக பிசைகிற அந்த கரங்களை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் நம்ம கர்த்தராகிய தேவனுடைய கரமாக இருக்குது. திருமண உடன்படிக்கையை கனப்படுத்தி, தேவனை கனப்படுத்தி, கர்த்தர் இருக்கிறார். நான் பலவீனம், நீயும் பலவீனமான விஷயங்கள் உனக்குள்ளும் இருக்குது. ஆனால் திருமணன்றது ஒரு வேலை, நல்ல வேலை தான், வா கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் இணைய ஆரம்பிச்சிங்கன்னா அதில் கர்த்தருடைய கரமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும்னா, ஃபைனலாக இந்த கரம் வேலை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு
இந்த பிசைந்த கிழங்கை பார்த்தோன்னா, இந்த பல்லியாவை பார்த்தோன்னா, மேஷ் பொட்டேட்டோவை பார்த்தோன்னா, எந்த பீஸ் எந்த கிழங்குதுன்னே தெரியாது பாருங்க. அந்த அளவுக்கு அது ஒன்றாக போயிருக்கும். இதுதான் கர்த்தருடைய கரமுடைய அதிசயமான வேலை. இதுதான் திருமணத்துடைய பயணம் பாருங்க. ஒரு நாள் வரும் பாருங்க, நீங்கள் திருமண உடன்படிக்கை மதித்து கர்த்தருடைய கரத்தை உள்ளே கொண்டு வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு, இந்த மாதிரி பாட்காஸ்ட்டுங்களை கேட்டு, நல்ல புத்தகங்களை படித்து, 2 பேரும் ஒருவரோடு ஒருவர் நிறையா பேச கற்றுக்கிட்டு கர்த்தருடைய கோட்பாடுகள் நிமித்தம் நீங்கள் வாழ கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் திருமணத்தில் நீங்கள் ஒன்றாகுவீங்க பாருங்கள். எந்த அளவுக்கு ஒன்றாகுவீங்கன்னா, உங்கள் யோசனைகள், உங்கள் செயல்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய வார்த்தைகள் இதெல்லாம் அப்படியே ஒரே மாதிரி போயிட்டுருக்கோம். ஒருத்தர் யோசிக்கிறது இன்னொருத்தர் சொல்ல முடியும், ஒருத்தர் பேசுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் என்ன பேச வராங்கன்னு புரிஞ்சுக்கிற முடியுன்ற அளவுக்கு அந்த தேர்ச்சிக்குள்ளவும் அந்த ஒன்றான அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வருவீங்க. கவனிங்க, திருமண உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் பிரவேசிச்சிங்களே, எல்லாருக்கும் முன்பதாக வாக்குறுதிகளை சொன்னீங்க தெரியுமா? தலைமை தாங்கின போதகர் சொன்னார் தெரியுமா? இவர் இருவரும் கணவன் மனைவியாக அறிவிக்கிறோம், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது அப்படின்னு அந்த வார்த்தையை உரைத்த உடனே அப்பவே நீங்க ஒன்று, you became one in the covenant. But then when you become one in the experience, see, that is the process of marriage. ஆனா திருமணத்துடைய அந்த வேலையும் அதை நடத்துகிற அந்த வாழ்க்கையின் அனுபவத்தில் போகும்போது உங்களுடைய அனுபவ ரீதியாக நீங்கள் ஒன்றாகுவீங்க அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஒன்றாகிற பற்றின இந்த டீச்சிங்ஸை தான் அடுத்த பாட்காஸ்ட் எபிசோட்ஸ் உங்களுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். பிகமிங் ஒன் அப்படின்ற இந்த புது சீரீஸில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டீச்சிங்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கேளுங்க. எப்படி இந்த ஒன்றாகிறது, எந்தெந்த கோட்பாடுகள் தேவை, எப்படியெல்லாம் ஞானமாக அதை கொண்டு வர முடியும் அப்படின்ற பதில்களை வேதத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, உடன்படிக்கையை வாக்குறுதி மூலமாக நீங்கள் சொன்ன போதே உடன்படிக்கை நிமித்தம் ஒன்று. ஆனால் திருமணத்தின் வேலையில் அந்த பிரயாசத்தில் நீங்கள் இறங்கி வாழ்க்கையை 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறீங்க தெரியுமா? அந்த ப்ராசஸில் நீங்கள் ஒன்றாகிறீங்களே, அதுக்கு கர்த்தருடைய ஞானமும் கரமும் அவருடைய தயவும் தேவை. முப்புரி நூல் சீக்கிரம் வராதுன்னு நம்ம பார்க்குறோம். பிரசங்கி 4:12 முப்புரி நூல்னா என்ன அர்த்தம்? 3-fold God. என்ன வருது 3-fold God? ஒருத்தர் கணவர், இன்னொருத்தர் மனைவி, மூணாவது யாரு? நான் சொல்கிறேன், மூணாவது இல்லை, முதலாவது தேவன், அப்புறம் கணவன் மனைவி. அப்போ தேவன், அவருடைய கரம், அவருடைய வார்த்தை, அவருடைய ஞானம், அவருடைய பலன் இருந்துச்சுன்னா தான் திருமணம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு இணைப்பாக இருக்கும். அதை தான் உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ நிறைய ஆசீர்வாதமான சத்தியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். பிகமிங் ஒன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மேரேஜ். ஒன்றாய் மாறுவது அனுபவ ரீதியாக, அதுதான் திருமணத்துடைய பயணம். அதில் இருக்கிற நுணுக்கமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொண்டு வந்திருக்கோம். எதிர்பாருங்க, இன்னும் எக்ஸைட்டிங்கான விஷயங்களை நம்ம வரப்போகிற நாட்களில்.